வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. வழக்கமா 234 தொகுதிகள் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா 234 மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பொறுப்புகளை அறிவிச்சிருக்கிறாரு. இது பல பேருக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. உங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் பார்வையே ஒரு வேறு கோணத்துல இருக்கும். கொஞ்சம் ஒரு தொலைநோக்கு பார்வையாக இருக்கும். எந்த அடிப்படையில இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்து இந்த பொறுப்புகளை அறிவிச்சிருக்கிறாரு? இதை எப்படி பார்க்கணும்? அதை பத்தி சொல்லுங்க. ஒரு இயக்கத்தை தலைமையேற்று வழிநடத்துவது என்பது கருத்தியல் தளத்தில் மட்டுமே அது கொண்டு போக முடியாது. கருத்தியலை பேசக்கூடிய ஒரு தலைவர் அதை கருத்தியலை மக்களிடம் கொண்டு போயிருக்குன்னா அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன், அதுக்காக தான் அந்த அமைப்பினுடைய நோக்கமே இருக்க முடியும். அப்போ அந்த அமைப்பினுடைய கட்டமைப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. தமிழ்நாட்டு கான்டெக்ட், பொலிட்டிக்கல் கான்டெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், நிறைய திரைப்படங்கள் இல்லை பொதுவான இடங்களில் கூட ஒரு பவர் வெயிட்டேஜாக ஒரு வார்த்தையை சொல்லணுன்னா, ஒரு கட்சியில் ஒரு அரசியல் ஆளுமையை சொல்லணுன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பி கடந்து மாவட்டம் அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு கேரக்டரை ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர், பொலிட்டிக்கல் கேரக்டர் ஆகுன்னா மாவட்டம் அப்படின்வாங்க, இல்லை வட்டம் அப்படின்வாங்க. இந்த மாவட்டம் வட்டம் இதெல்லாம் எப்படி தமிழ்நாடு பொலிட்டிக்கல் கான்டெக்ட்ஸில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அதில் ஒரு அடிப்படையாக இதெல்லாம் உருவாக்குனார். அவர் தான் இதற்கான மாஸ்டர் மைண்ட், இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் மாஸ்டர் மைண்ட். இன்னைக்கு திராவிடியன் பார்ட்டிஸில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், இந்த அமைப்புகள்லாம் இப்படி தான் இருக்கணும் பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர்னு டிட்டர்மின் பண்ணி அதை உருவாக்குனது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தான். அது எதை அடிப்படையில் பண்ணார்னா, வருவாயை வச்சு, வருவாய் மாவட்டங்களை வச்சு பண்ணார். நீங்கள் மாவட்டம் என்கின்ற இந்த சொல்லாடல ஒவ்வொரு அரசு நிர்வாகத்திலே ஒவ்வொரு துறைக்கு ஒரு ஒரு மாவட்டம் இருக்கும். ரெவென்யூ மாவட்டம், வருவாய் மாவட்டமோ, பொதுப்பணித்துறை மாவட்டமோ, காவல்துறை மாவட்டமோ, கல்வித்துறை மாவட்டமோ ஒன்றா இருக்காது. இவங்க சொல்கிற மாவட்டன்றது ஒரு பவுண்டரி இருக்கும், இவங்க சொல்கிற மாவட்டன்றது ஒரு பவுண்டரி இருக்கும். எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்காது. இன்னும் கூட சொல்லப்போனால் உள்ளாட்சித்துறையோட பவுண்டரிக்கும் ரெவென்யூவோட பவுண்டரிக்குமே வேறுபாடு இருக்கும். ஒன்றியத்தினுடைய பவுண்டரியும் தாலுக்காவுடைய பவுண்டரியுமே வேறுபாடு இருக்கும். இது ஒரு விதிவிலக்கா ஆந்திராவில் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, என்டிஆர் என்ன பண்ணார்னா, ஒன்றியத்தையும் தாலுக்காவையும் ஒன்னாக்கி மண்டலம் ஆக்கினார், ஒரு தகவலுக்காக, செய்திக்காக. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாலுக்கா அடிப்படையாக வச்சு அண்ணா மாவட்டங்களை, கட்சி மாவட்டங்களை உருவாக்கல. வருவாய்த்துறையை அடிப்படையாக வச்சு, இது இப்போ ஒன்றியங்களை, உள்ளாட்சித்துறையை அடிப்படையாக வச்சு தான் உருவாக்குனார். அதில் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. நீங்கள் ரெவென்யூன்றது வேற ஒரு இது. அட்மினிஸ்ட்ரேஷன், லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இணையா இருக்க முடியும் என்பதால் தான் ஒன்றிய நகரத்தை வச்சு பண்ணார். இதெல்லாமே ஒரு செய்தியாக சொல்கிறேன். ஆனால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி அவர் உருவாக்குறதுல சும்மா மைல்டு சேஞ்சஸ், இல்லை அந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு சில இன்புட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு திமுகவில் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, மாவட்ட துணை செயலாளர்னு வரும்போது ஒரு மாவட்ட துணை செயலாளர் தலித்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றலை. அரசியல் இயக்கங்களில் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை பயங்கரமாக ஒரு சேஞ்சஸ்ன்றதை விட அது ஒரு எல்லா வகையிலும் அந்த தற்கால சூழலுக்கு பொருந்துற மாதிரியான மாற்றங்களை செஞ்சிருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் நான் எழுச்சி தமிழர்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காலத்தில் செய்தி தொடர்பாளர்னு ஒரு பொறுப்பே மாநில கட்சிகளில் இருக்காது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தான் அதை முதல் கொண்டு வந்தோம். விடுதலை சிறுத்தை கட்சின்னு நான் சொல்றது தலைவர் எழுச்சி தமிழர் தான் அதை புகுத்தினார். அடுத்தது என்ன பண்ணாருன்னா, உங்களுக்கு ஊடகத்திற்கு ஒரு செயலாளர்னு ஒன்று போட்டார். அப்போ சோசியல் மீடியா எவால்வ் ஆகாத நேரத்தில் வெறும் ஊடக மையம்னு போட்டிருந்தார். சோசியல் மீடியா எவால்வ் ஆனவொன்னு என்ன பண்ணார்னா, அந்த ஊடக மையத்தையே 3 பிரிவாக பிரிச்சாரு. அச்சு ஊடகம், பிரிண்ட் மீடியா, காட்சி ஊடகம், நீங்கள் விஷுவல் மீடியா, சோசியல் மீடியா, சமூக ஊடகம்னு பிரிச்சார். இப்படி சொல்லிட்டே போகலாம். இன்னொரு சிக்னிஃபிகன்ட் திங் என்ன பண்ணார்னா, இப்போ இளைஞர் எழுச்சி பாசறைன்னு நாங்கள் சொல்கிறோம். இளைஞரணியை, எல்லா கட்சியிலும் இளைஞரணி இருக்கு. இளைஞரணிக்கு ஒரு செயலாளர் தான் இருப்பாங்க, மாணவர் அணிக்கு ஒரு செயலாளர் தான் இருப்பாங்க. இவர் என்ன அதில் ஒரு விஷயத்தை புகுத்துறாருன்னா, ஆண் பெண் பாலின சமத்துவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இளைஞர் அணிலையும் மாணவர் அணிலையும் 2 பாலரும் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கான கம்யூனிகேஷனை இன்னும் ஈஸியாக கொண்டு போகணுன்றதுனால என்ன பண்ணாருன்னா, 2 செயலாளர்கள் அறிவிச்சார்.
ஒரு ஆண் செயலாளர், ஒரு பெண் செயலாளர். எதில் இளைஞர்த்திகள் எழுச்சி பாசனம் சொல்கிற இளைஞர் அணியிலும், முற்போக்கு மாணவர்கள்னு சொல்கிற மாணவர் அணியில், இப்படி ஒவ்வொன்றா சேஞ்சஸ் கொண்டுட்டே வந்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு பொறுப்பினுடைய டெர்மினாலஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த பொறுப்புக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்றதை வந்து அந்த டெர்மினாலஜி தான் வந்து டிசைட் பண்ணும். நீங்கள் மாவட்ட செயலாளர் போது அதற்கான அதிகாரம் நிலைப்படுத்தப்பட்ட அதிகாரமாக இருக்கும். துணை செயலாளர் போது அது ஒரு சபார்டினேட் இல்லை வந்து செகண்டரி பவர் ஆயிடுது. அப்போ இந்த மாவட்ட செயலாளர் வந்து அதிகாரப்படுத்தப்பட்ட அமைப்புக்கு நிறைய பேர் வந்து போட்டிடுறாங்க. அப்போ நீங்கள் எப்படி அதை வந்து ரிசால்வ் பண்ணுவீங்க? கவர்மெண்ட்டே என்ன பண்ணுது? ஒரு மாவட்டத்தை பிரித்து 2 மாவட்டம் 3 மாவட்டம் ஆகுது. அப்போ ஒரு கலெக்டர் பார்த்த வேலையை 3 கலெக்டர் பார்க்குறாங்க. ஆனால் அந்த கலெக்டர் பார்த்த ஜியாகிரபிக்கல் ஏரியா தான் மாறும். அந்த ஜியாகிரபிக்கல் ஏரியா மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுமையில் வந்து ஆட்சி பண்ணக்கூடிய அந்த பவர் வந்து அப்படியே இருக்கும். அந்த அடிப்படையில் தான் வந்து இன்னைக்கு மாவட்டம் என்கின்ற அந்த சொல்லாடலை தொகுதியோட பொருத்தி, ஏற்கனவே வந்து 144 மாவட்ட செயலாளர்கள் இருந்தாங்க கட்சியில். அதுவுமே நாங்கள் பண்ண ஒரு சேஞ்ச் தான். நீங்கள் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ மாவட்டம் எத்தனை இருக்கோ அத்தனை மாவட்ட செயலாளர் இருப்பாங்க கட்சியில். அப்புறம் என்னாச்சுன்னா ரெவன்யூ மாவட்டத்தை உடச்சி கட்சி மாவட்டமாக 2, 3 ஆக்குனாங்க. அப்படி ஆக்கும்போது ஒரு மாவட்டத்துக்கு 4 சட்டமன்ற தொகுதியெல்லாம் இருந்தது. முதல்ல மாவட்டமாக இருக்கும்போது ஒரு மாவட்டத்துக்கு வேறுபட்ட நம்பர்ஸில் இருக்கும் தொகுதிகள். அப்புறம் தலைவர் எழுச்சி தமிழர் என்ன பண்ணாருன்னா அதில் ஒரு தாட் ப்ராசஸ் புகுத்தி என்ன பண்ணாரு, யூனிஃபார்மா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதி தான் இருக்கு, செங்கல்பட்டு மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அப்போ யூனிஃபார்மிட்டியை கொண்டு வரணும் என்ன பண்ணாருன்னா எல்லா மாவட்டங்களையும் நம்பர் ஆஃப் கட்சி மாவட்டங்களில் நம்பர் ஆஃப் கான்ஸ்டியூன்சிஸை லிமிட் பண்ணுங்கன்னா முதல்ல 3 ஆக்குனாரு, அப்புறம் 2 ஆக்குனாரு. அப்புறம் அதில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தார். மாவட்டங்களோட பவுண்டரியை என்ன பண்ணாருன்னா சில இடங்களில் வந்து ஒன்றிய அளவில் மாற்றினார், சில இடங்களில் தாலுகா அளவில் மாற்றினார். இப்போ இந்த ப்ராசஸ் ஏன் வந்திருக்கும் அப்படின்னா எலக்டோரல் ப்ராசஸோட நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன். அண்ணா வந்து உள்ளாட்சித்துறை ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டாரு, ரெவன்யூ ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலன்னு. ஏன்னா பொலிட்டிக்கலாக வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸில் அதான் இருக்கும். ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகள் தான் தேர்தல் வரக்கூடிய அமைப்புகள்னு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் என்ன பண்ணியிருக்காருன்னா எலக்டோரல் ப்ராசஸ்க்காக தொகுதிகளை சட்டமன்ற மாவட்டங்களா மாற்றி அமைச்சிருக்காரு. அந்த வகையில் தான் இன்னைக்கு 234 சட்டமன்ற தொகுதிக்கான மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அந்த பயணத்தை வந்து நம்ம பார்க்கணும். தொடர்ந்து வந்து நீங்க கூட்டணியில பங்கு பெற்றுதான் நீங்க தேர்தல்களை சந்திச்சிருக்கீங்க. அதுல தொடர்ந்து வெற்றியும் கண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில கட்சியும் வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். கட்சிக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, உங்களுக்கான சின்னமும் நீங்க வந்து வாங்கி இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேர்தலை ஒட்டி இந்த அறிவிப்பு வரும் பொழுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து தொடங்க போகுது அப்படிங்கிற செய்திகளும் வருது. அப்போ நம்மளுடைய கட்சியுடைய வளர்ச்சியை நிலைநிறுத்தி அதை வந்து நம்ம வந்து அதற்கான ஒரு ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்பதான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில நமக்கு ஒரு பெட்டர் லெவரேஜ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியா அப்படிங்கிற கேள்வி வருதே, இதற்கு என்ன பதில்? இது தேர்தல் தொடர்பான அல்லது தேர்தலுக்கான ஒரு அறிவிப்பா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் அதில் என்ன ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் போட்டு எங்களுடைய கிளைமை நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதியோ அல்லது வந்து நாங்கள் நிற்கக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கையோ இதை செஞ்சு தான் வந்து அதை கிளைம் பண்ணுன்ற அவசியமும் கிடையாது. அதுக்கும் கோரிலேட் பண்ண வேண்டிய நெசசிட்டியும் கிடையாது. காரணம் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு கண்டினியூஸ் செயல்பாடு தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கூட்டணியில் வந்து உங்களுடைய வலிமையை தீர்மானிக்குமே தவிர ஒரு சிங்கிள் நடவடிக்கையோ இல்லை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆக்ஷனோ தலைமையுடைய ஆக்ஷனோ வந்து அதை தீர்மானிக்காது. நீ திடீர்னு ஒரு நடவடிக்கை ஒரு தலைவர் எடுக்கிறதுனால ஒரு கூட்டணியில் வந்து தொகுதிகள் நிறையலாம் கிடைக்காது. அந்த கட்சியினுடைய ட்ராக் ரெக்கார்டு, இன்னைக்கு அவங்களோட பொசிஷன் என்னன்னு. ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி தான். அது இப்போ ஃபார் எலெக்ஷன் தான் பார்க்கணும். என்ன காரணம்னா, கட்சி வந்து ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் மறுசீரமைப்புன்னு ஒன்று பண்ணுவோம். இப்போ இந்த மறுசீரமைப்பு வந்து முடிகிற நேரம். இப்போ இதில் கூட என்ன பண்ணிட்டாருன்னா, ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர் ரீட்டைன் பண்ணியிருக்காரு. நான் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 பேரை ரீட்டைன் பண்ணியிருக்காரு. 144 பேரில் 90 பேரை ரீட்டைன் பண்ணியிருக்காரு. ரீட்டைன் பண்ணவங்களுக்கு வந்து தொகுதி ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எந்த தொகுதியில் இருக்காங்களோ அதை கொடுத்துருக்காரு. அவங்களுக்குமே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜூலை 23 வரைக்கும் தான் அவங்களுக்கு, யாரு இந்த ஏற்கனவே இருந்தவங்களுக்கு, அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு வந்து தேர்தலே வைக்க போறேன்னு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்க 150 பேர் மட்டும் தேல் கண்டினியூ ஃப்ரம் டுடே ஃபார் another 3 yearsன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தொடர்வார்கள். தேர்தல் நெருங்கி வருது. தேர்தலில் பணியாற்றுறதுக்கு இப்போ நாங்கள் மறுசீரமைப்பு பண்ணுவோம்னு சொல்லிட்டார் தலைவர் எழுச்சி தமிழர். மறுசீரமைப்பு பண்ணாமே நாங்கள் ப்ரொசீட் பண்ணோம்னா வாட் எவர் செட் அண்ட் டன், தோழர்கள் கட்சியில் இருக்கவங்களும் எல்லோருக்குமான எதிர்பார்ப்பு என்பது வெகு வெகு இயல்பு. அது வந்து ஒரு மனித தன்மை. அது
அப்போ ஏற்கனவே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் வந்து மாற்றுவாங்க, நமக்கு கிடைக்கும். இல்லை வந்து நம்ம தொகுதிக்கு தனியாக ஒரு மாவட்ட செயலாளர் ஆகலான்ற மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்தது இல்லையா? அப்படிப்பட்ட தோழர்கள் தேர்தலில் அவருடைய முழு வேகத்தையும் செலுத்துறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கணுன்றது ஒரு அவசியமாகுது. அப்போ அதை நோக்கி தான் வந்து இன்னைக்கு வந்து இதை அறிவிச்சிருக்காரு. இப்போ இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர் ப்ரீத் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் கட்சிக்கு வரும். அந்த அடிப்படையில் வந்து இந்த மாவட்ட செயலாளர் நியமனம் பண்ணியிருக்காரு. இன்னொன்று, நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். அப்போ சட்டமன்ற தேர்தல் போது நீ ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போது அதிகாரப்படுத்தப்பட்ட பொறுப்பில் அந்த நபர் இருக்காருன்னும் பொழுது அப்போ அவர் வந்து இன்னும் வேகமாக அதை கொண்டு போவார். நீங்கள் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், இல்லை 3 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நிலை மாதிரி ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு அதிகாரப்படுத்தப்பட்ட ஒரு பொறுப்போட ஒருத்தர் செயல்படும் பொழுது அவர் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு பழமொழி, அகல உழுவதை விட ஆழ உழுன்னு. நீங்க பவுண்டரியை பெருசாக்கி அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கறத விட பவுண்டரியை சின்னதாக்கி இதுல இன்னும் டீப்பா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணு அப்படின்றதுக்கான ஒரு சூழலை உருவாக்கணும். இது முழுக்க முழுக்க தேர்தலுக்கான நடவடிக்கை தான். ஆனால் தேர்தல் கூட்டணிக்கான நடவடிக்கை அல்ல. தேர்தலில் நம்ம இருக்கக்கூடிய கூட்டணிக்கான எல்லா வெற்றி வாய்ப்பையும் சிறப்பாக பணியாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை. ஓகே. கூட்டணி பேச்சுவார்த்தையை பற்றியும் நாம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த முறை கூட்டணியில் 2 இலக்கு சீட்டுகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கேட்கும் அப்படிங்கிற செய்திகள் வந்து ஊடகங்கள்ல நம்மளால படிக்க முடியுது. அப்போ இங்கே நீங்க இன்னைக்கு வந்து 234 தொகுதிகளை வந்து பொறுப்பாளர்கள்லாம் போட்டிருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நிறைய பேருக்கு பொறுப்பு கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புகளும் இருக்கும். அப்போ இந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் இல்ல அதை வந்து வழிநடத்தும் வகையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இதை எப்படி பார்க்கிறது? ரொம்ப அழகான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இது பண்ணும்பொழுது நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் மட்டும் கிடையாது, அது வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட். இப்போ நீங்க அதில் தான் ரொம்ப நுணுக்கமா திங்க் பண்ற இடத்துல தலைவர் எழுச்சி தமிழர் இருக்காரு. இப்போ நீங்க வந்து வெறுமனே ரெவன்யூ மாவட்டங்கள் தான் ஒரு 34 பேர் இல்லை 35 பேர் வந்து ரெவன்யூ மாவட்ட செயலர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னையில் ஒரு 2-3 போடலான்னு வச்சுங்க. நீங்கள் இதை கடந்து இப்போ ஏற்கனவே நாங்கள் 144 மாவட்ட செயலர் வச்சுருந்தோம். அப்போ அந்த பவர் சென்டர்ன்றது வந்து நம்பர்ஸ் வந்து 2 டிஜிட்ல இருந்து 144க்கு வந்து இன்னைக்கு வந்து 234க்கு வந்து வந்திருக்கு. அப்போ 234 பேர் அதிகாரப்படுத்தப்பட்டவர்களாக இருக்காங்க. இது ஒன்று. இப்போ ஒரு கட்சியில் வந்து மெயின் பாடின்னு சொல்லக்கூடிய இந்த என்ன சொல்றது, ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த வடிவம் இருக்கு. கட்சியினுடைய ஒட்டுமொத்த வடிவம். இதுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய பேரலல் பாடிஸா வந்து நீங்க வந்து துணைநிலை அமைப்புன்னு சொல்றோம். அந்த துணைநிலை அமைப்புகள் இருக்கவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அவங்களுக்கான அதிகாரம் கொடுக்கணும். கட்சியிலேயே கூட வெறுமனே மாவட்ட செயலாளருக்கான அதிகாரத்தை கடந்து மற்றவர்களும் வந்து ஃபங்க்ஷன் பண்றதுக்கான அதிகாரம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் முன் வச்சிருக்காரு. என்ன தாட் ப்ராசஸ் முன் வச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் எப்படி சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலாளர்ன்றது அதிகாரப்படுத்தப்பட்ட பொறுப்போ, நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு மண்டல செயலாளர்னு ஒருத்தர் போட்டார். ஸோ அந்த மண்டல செயலாளர்ன்றவர் அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கான ஒரு அத்தாரிட்டியா வராரு. அவரு கீழே துணை செயலாளர் போறாரு, மண்டல துணை செயலாளர். வெறுமனே மண்டல துணை செயலாளர்னு அதை அறிவிச்சுட்டா அவங்களுக்கான அதிகார வலிமை இருக்காது. அப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல 3 துணை செயலாளர் போடுறாரு, மண்டல துணை செயலாளர். வெறும் 3 துணை செயலாளர் போட்டு அப்படியே விட்டுறல. இந்த 3 துணை செயலாளருக்கு டெசிக்னேட் பண்றாரு. உனக்கு இந்த தொகுதி, உனக்கு 2 தொகுதி, உனக்கு 2 தொகுதி, உனக்கு 2 தொகுதின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நான் சொன்ன இந்த துணைநிலை அமைப்புல மிக முக்கியமான அமைப்பு வந்து மகளிர் விடுதலை இயக்கம்னு சொல்லக்கூடிய பெண்கள் அமைப்பு, மகளிர் அமைப்பு, இளைஞர்த்துகள் எழுச்சி பாசறைன்னு சொல்லக்கூடிய இளைஞர் அமைப்பு, முற்போக்கு மாணவர்கள் சொல்ற மாணவர் அமைப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய துணைநிலை அமைப்புகள் என்ன பண்றாருன்னா, அங்க என்ன பண்றாருன்னா 3 பார்லிமெண்ட்டை கிளப் பண்ணிடுறாரு. 3 பார்லிமெண்ட் இல்லை சில இடங்கள்ல 4 பார்லிமெண்ட்டை கிளப் பண்ணிடுறாரு. கிளப் பண்ணி ஒரு மண்டலமா போட்டு, இதுக்கு முன்னாடி துணை செயலாளர்களாக தான் போடுவோம். இளைஞர் எழுச்சி பாசறை துணை செயலாளர், மாநில துணை செயலாளர் கிடையாது, அவங்க மண்டல செயலாளர்னு அதை வந்து எம்பவர் பண்ணி பண்றாரு. அப்போ இந்த மாதிரி வந்து கட்சி தோழர்கள் பொதுவா பொறுப்பு கேட்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பொறுப்புன்றது வந்து எண்ணி பொறுப்புன்றது வந்து சில பேர் வந்து ரைட்டு, நான் ஏதோ ஒரு பொறுப்பில் நான் வந்து பணியாற்றுறேன்னு போவாங்க. ஆனா சில பேர் வந்து அந்த பொறுப்புக்கான அந்த கீ வேர்ட்ல வந்து அதுக்கான ஒரு பவர் இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு உளவியல் தான். இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனிங்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு நிலையை கொடுக்கும். அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் அந்த அகாமடேஷன் பண்றாரு. இன்னொன்னு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரைக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் பொறுத்த வரைக்கும் மற்ற இயக்கங்களுக்கும் இங்கேயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்னன்னா, மற்ற இயக்கங்களில் தலைவர்களால் நியமிக்கப்படுவார்கள், ஆனால் தலைவராக நியமிக்க மாட்டார். தலைவர்களால் நியமிக்கப்படுவார்கள், ஆனால் தலைவர் நியமிக்க மாட்டார். காரணம் என்னன்னா, தலைவருக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க, இந்த மாவட்டத்தில் இவங்க, அந்த மாவட்டத்தில். இங்க இந்த கட்சியில் என்னன்னா, ஹி நோஸ் எவ்ரி நூக் அண்ட் கார்னர். எந்த ஊர்ல
சில நேரங்களில் சில பேரை வந்து அவர் வந்து மெமரியில் வச்சிருப்பாரு. தற்செயலாக அவருக்கு வந்து பெயர் வந்து இல்லாமல் போகலாம். இது ரொம்ப இயல்பானது. ஆனால் கரெக்டாக கேட்பாரு. கட்சியில் இருக்கக்கூடிய முன்னோடி பொறுப்பாளர் ஏசி பாவர்ஸ் மாதிரி இருக்கவங்களை வந்து கூப்பிட்டு கேட்பாரு. ஏப்பா அந்த ஊரில் வந்து அந்த தம்பி ஒருத்தர் வந்தாரு, அன்னைக்கு இப்படி இருந்தாரு அப்படின்னு அவரோட தோற்றத்தை சொல்லுவார். அப்புறம் அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பேரை சொல்லுவார். அப்போ அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ அதனால தான் என்னன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, கேட்குறவங்க பொறுப்பு கேட்குறவங்களுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, யார் வந்து சொல்றாங்க, இதெல்லாம் கிடையாது. ரெக்கமெண்டேஷன்ஸே வந்தா கூட கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ரெக்கமெண்டேஷன்ஸே வந்தா கூட ரெக்கமெண்ட் பண்றவங்களை பார்க்க மாட்டாரு. ரெக்கமெண்ட் பண்றவங்களுடைய அவங்களுடைய சுச்சுவேஷனை பார்ப்பாரு. அவங்க அதுக்கு பொருந்தி வருவாங்களான்னு பார்ப்பாரு. இன்னும் கூட ஜனநாயகமா என்ன பண்ணுவாருன்னா, அப்படி பரிந்துரை பண்றவங்க கிட்ட அவங்க பரிந்துரை பண்ற நபருக்கு வந்து அவங்க கேட்கக்கூடிய நிலையை பொறுப்பை கொடுக்க முடியலன்னா அவர் அப்படியே அதுக்கான ரீசனையும் சொல்லுவார். இந்த ரீசனுக்காக தான் இவங்களை இந்த இடத்துல நான் வந்து ஃபிட் பண்ண முடியாது அப்படின்னு. இதெல்லாம் கடந்த இன்னொரு மகத்தான புரட்சி ஒன்று பண்ணியிருக்காரு. இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து 33% கொடுப்போம்னு சொன்னோம். அதை கொண்டு வந்துட்டு இப்போ பெண்களை வந்து எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணுறாரு. எப்படின்னா, மாவட்ட ஸ்ட்ரக்சர்லேயே வந்து ஒரு துணை செயலாளர் கண்டிப்பாக ஒரு பெண்ணு, ஒரு துணை செயலாளர் கண்டிப்பாக ஒரு தலித் அல்லாதவர், இப்படி கொண்டு வர்றாரு. ஏற்கனவே 25% ஃபார் யூத்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். போத் தி ஜெண்டர்ஸ், இரு பாலருக்கும் சேர்த்து இப்போ 25%. இப்போ இந்த பட்டியலில் வந்து 40% வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 38-40% வந்து இளைஞர்கள் வந்திருக்காங்க. அப்போ அக்ராஸ் த ஸ்டேட், அக்ராஸ் த செக்மெண்ட்ஸ் எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம், எல்லோருக்குமான எம்பவர்மெண்ட்டை கொண்டு வர ஒரு விஷயமா இருக்கு. அப்படிதான் அதை பண்ணியிருக்காரு. அழுத்தங்கள் வந்து ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். சமீபத்துல உங்க கட்சியை விட்டு வெளியேறிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு பொறுப்பு கொடுத்ததும் ஒரு பெரிய விமர்சனமாச்சு ஊடகங்கள்ல எல்லாம். திடீர்னு கட்சியில வந்து இணைந்தவருக்கு முக்கியமான பொறுப்பு கொடுத்தாங்க. கடைசியில அந்த பொறுப்பை கூட மதிக்காம அவர் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியேறிட்டாரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் பார்த்தோம். இன்னொரு பக்கம் தாவேகாவுடைய வருகையை வந்து நம்ம தவிர்த்துட்டு இந்த அரசியலை பார்க்கவே முடியாது. ஏன்னா முதலில் தாவேகா குறிவைத்தது விசிகாவுடைய ஓட்டு பேங்குக்கு தான். இளைஞர்களுடைய ஓட்டு, அதுவும் குறிப்பாக பட்டியலின சமூகத்து இளைஞர்களுடைய ஓட்டு வந்து விஜய் பக்கம் போகுது அப்படின்னு இன்னி வரைக்கும் தாவேகால இருக்கிறவங்க வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இப்படி 234 மாவட்டங்களாக வந்து அறிவிச்சு அதற்கு பொறுப்பு போடுறதுக்கான காரணம் வந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய் பக்கம் போயிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையா என்கிற கேள்வியும் எழுகிறது. இதை எப்படி பார்ப்பது? அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும், இங்க பொறுப்புகள் யாருக்கு கொடுத்தாலும், என்ன பண்ணாலும், இங்க விமர்சனமே வராது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் என்ன நல்லா புரியும்னா, நான் இப்ப சொன்னதுதான், ஏற்கனவே சொன்னதுதான். யாரும் தலைவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்றது தெரியும். அவர் வந்து கன்வின்ஸ் ஆகிறத விட முழுமையா வந்து அவர் வந்து அதை வந்து ஏத்துக்கிட்டா தான் வந்து அதை வந்து செய்வார். கன்வின்ஸ் ஆகிறது கூட இல்லை. ஹி சுட் பி ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். நான் அவர் வந்து சொல்லி ஒப்பேத்துறதெல்லாம் முடியாது. அவருக்கா அது தெரிஞ்சாதான் ஒரு விஷயத்த பண்ணலாம். அதனால யாருக்கு பொறுப்பு கொடுத்தாலும் அது ஒன்றும் பெரிய விமர்சனமா உள்ள வராது. நீங்க சொன்னது மாதிரி வெளியில வந்து அது இயல்பு. அது இன்னொன்று என்னன்னா, நீங்க அந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்க வேண்டிய நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஏன்னா ஒருத்தரோட ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்கும். நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில ஸ்ட்ரென்த் வந்து தேவைப்படுது. அப்படி வந்து ஒரு சில ஸ்ட்ரென்த்தை ப்ரொவைட் பண்றேன்னு அவர் வந்தாரு. நான் அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போக முடியல, போக வேண்டிய விருப்பப்படல. அதை என்ன பண்ணாரு போனாருன்றதுலாம் டிஃப்ரெண்ட். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து போயும் அந்த நபர் ஒரு பெரிய பொருளாதார பின்னணியில இருந்தோம். நீங்க வந்து அவரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு மலிவான ஒரு நிலைக்காக வந்து அவர் கட்சிக்குள்ள சேர்த்தோம் அப்படின்றது வந்து யாருமே அதை குற்றச்சாட்டா கூட முன் வரல. அதுதான் தலைவர் எழுச்சி தமிழுடைய ஒரு நிலை. அப்போ வந்தாங்க, போனாங்க. வந்தவங்க எதுக்கு வந்தாங்க, எதுக்கு போனாங்கன்னு தெரியும். ஆனா இங்க இருக்கிறவங்க இருந்துகிட்டே தான் இருக்கிறோம். இங்க இருக்கிற இளைஞர்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க குறி வைக்கிறதுன்றது வந்து வாக்குகளுக்காக குறி வைக்கிறாங்க, இளைஞர்களை குறி வைக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட இளைஞர்களை குறி வைக்கிறாங்கன்றதுலாம் அது அவர்களுடைய பாடு. அது வந்து வைக்கிறாங்களா வைக்கலையான்றது வேற. ஆனா அவர்கள் மீது நம்பிக்கை உங்களுக்கு வருதா வரலையான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க மேல நம்பிக்கை வந்தா தானே இளைஞர்கள் போவாங்க. ஒண்ணு 2 விஷயம் இருந்தாதான் இளைஞர்கள் இங்க இருந்து அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒண்ணு, தலைவர் எழுச்சி தமிழர் மீது நம்பிக்கை இழக்கணும் ஃபர்ஸ்ட். அதற்கு பிறகு யார் என்பதை நோக்கி நகரும் பொழுது அந்த நபர் வந்து அதற்கான நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். ரெண்டுமே வேணும் இல்லையா? இப்போ இங்க வந்து நம்பிக்கை இழந்தாங்கன்னா கூட உடனே தாவேக்காக தான் போனோம்னு எப்படி முடிவு பண்ணுவாங்க? வேற எங்கேயா போலான்னு கூட முடிவு பண்ணலாம் இல்லையா? அப்போ எங்கன்றதை முடிவு பண்ணணும். இந்த ரெண்டுமே நடக்கல, ரெண்டுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே முடிஞ்சு போச்சு. இங்க நம்பிக்கை இழப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு மிக கடுமையான ஒரு நெருக்கடியான ஒரு சோகத்திலும் கூட பாதிக்கப்பட்ட ஒருவருடைய பெற்றோர் வந்து
எங்களுக்கு வந்து கடவுள் வந்து தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை வந்து சொல்லும் பொழுது, அப்ப அவங்க எந்த அளவுக்கு வந்து இத்தனைக்கும் வந்து அவங்க கட்சி சார்ந்தோ அல்ல வந்து இயக்கம் சார்ந்தோ இல்லாதவர்கள் கூட அதை வந்து சொல்றாங்கன்னும் பொழுது, அதே நேரத்துல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாதிப்பு, அது கவினுடைய ஆணவ படுகொலையா இருக்கலாம், எந்த பிரச்சனையா வேணா இருக்கலாம். அதை பற்றி வாயே திறக்காத ஒரு தலைமையை வந்து எப்படி நம்புவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும்? ஆனா அது அது வந்து எங்களோட இலக்கம் இல்ல. இன்னொன்னு டார்கெட் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து என்னைக்குமே வந்து ஒரு திட்டம் போட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து திரட்டுற இடத்துல தலைவர் எழுச்சி தமிழர் இல்லை. அவருடைய செயல்பாடுகள் தான் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுத்துருக்கு. நீங்க இன்னைக்கு வந்து சனாதனம் என்கின்ற சொல்லாடலை வந்து அவர் பயன்படுத்தி, இந்த சனாதனம் என்பது தான் வந்து அந்த கருத்தியலுக்கான சரியான சொல்லாடல்னு தொடர்ந்து அடிச்சினுடைய அடி இன்னைக்கு வந்து பிராமணியம் காணாமல் போயிடுச்சு, இந்துத்துவம் காணாமல் போயிடுச்சு. அதனால என்னன்னா இதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடைச்சிருச்சு. அவங்க வந்து ஒரு கவர் எடுத்துட்டு இருந்தாங்க. நீங்க பிராமணியம்னு சொல்லும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வந்து பிராமின்ஸ் அட்டாக் பண்றீங்கன்னு சொல்லி ஒரு சோஷியல் செக்மெண்டா பேசினாங்க. நாம வந்து அது பேசுனது வந்து அந்த ஐடியாலஜி தான். பிராமணா இருக்கவங்க அந்த ஐடியாலஜி இல்லாம கூட இருக்கலாம். பிராமணியம் இல்லாத பிராமணர்கள் இருக்கிறாங்க. ஆனா அதை வந்து பிராமணியம்னு சொல்லும் பொழுது தே வில் ஆல்சோ கெட் அஃபண்டட். இந்துத்துவம்னு சொல்லும் பொழுது இந்துத்துவ அந்த மனு அடிப்படையில் வந்து செயல்படக்கூடிய தன்மை இல்லாதவர்களும் இந்து கடவுளை வணங்குறவர்களா இருக்காங்க. அப்ப அவங்க அஃபண்ட் ஆகிறாங்க. இதுல வந்து கவர் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சனாதனவாதிகள் கவர் எடுத்துட்டு இருந்தாங்க. எதனா நம்ம சொன்னா பாத்தீங்களா பிராமணர்களை சொல்றாங்க, பாத்தீங்களா இந்துக்களை சொல்றாங்க, கவர் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப இதை நுட்பமா உடைக்கிறதுக்கு அந்த சனாதனம் என்கின்ற அந்த சொல்லாடல் கொண்டு வந்து இன்னைக்கு வந்து அதை உடைச்சி தூக்கி தூர போட்டார். இப்போ அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு அம்பேத்கர் ஐடியாலஜி முழுக்க வந்து RSS பிஜேபிக்கு எதிரானதுன்னு வந்து தமிழ்நாட்டில் நிறுவனத்தினுடைய விளைவு தான். இன்னைக்கு வந்து கலைஞருக்கு எதிராக வந்து எம்ஜிஆர் தொடர்ச்சியா வந்து பிரச்சாரம் பண்ணி ஒரு நேரத்துல ஆன்டி டிஎம்கே ஓட்டுன்னு ஒரு கணிசமான ஓட்டு வந்து உருவாக்குனாரு. அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டுல மிக முக்கியமா வந்து நான் சொல்ற இந்த சனாதன சக்திகளும் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்கன்றதும் உண்மை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஆன்டி RSSன்னு ஒரு ஓட் பேங்க் மிகப்பெரிய அளவில் வந்து உருவாகி இருக்குன்னா, அவர்களுடைய டேஞ்சரை வந்து கண்டினியூஸா மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமா வந்து அது வந்து உருவாகி இருக்கு. அப்படி உருவான ஓட்டுக்கு நம்பகத்தன்மை மிக்க ஒரு தலைவரா வந்து தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கார். ஆகவே இதை வந்து இன்னைக்கு வந்திருக்க தாவேகால யார் வந்தாலும் உடைக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையும் உடைக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஏதோ வந்து ஏதோ ஒரு மாயையை காமிச்சு மயக்கி சேர்க்கப்பட்ட கூட்டம் இல்லை. கொள்கையால் ஈர்க்கப்பட்ட கூட்டம் இது. கருத்தியலால் ஈர்க்கப்பட்ட கூட்டம், கருத்தியலால் கட்டப்பட்டுள்ள கூட்டம். இதை வந்து யாராலுமே அறுக்க முடியாது. இது அது வந்து உறுதியா சொல்றேன். நீங்க வந்து மற்ற தலைவர்கள் பின்னாடி போறதுக்கான காரணங்கள், அதே காரணங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் பின்னாடி வரத்துக்கு இருக்கு. ஆனா அதையெல்லாம் கடந்து முதன்மை காரணமா அவருடைய கருத்தியல் இருக்கு. அவருக்கு இல்லாத செரிஸ்மாவா, அவருக்கு இல்லாத கிரேஸா, அவருக்கு இல்லாத ஒரு ஃபாலோயிங்கா, நான்லாம் வந்து பிரமிச்சு போயிருக்கேன். அவருக்கு இருக்கக்கூடிய கிரேஸ். நீங்க வந்து ஒரு கல்லூரிக்கு போனா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், அது ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், அவர்கள் வந்து இவர் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு, நீங்க வெறுமனே பேசுறவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த ஈர்ப்பு வந்துடாது. நல்ல அழகா பேசுறவங்க, கருத்தா பேசுறவங்க, இல்ல வந்து கதை சொல்லி பேசுறவங்க, இல்ல வந்து நயமா பேசுறவங்க, நகைச்சுவையா பேசுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே அந்த ஈர்ப்பு வந்துடாது. அந்த ஈர்ப்பு வந்து அதை கடந்த ஒரு ஈர்ப்பு வந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவராகவே இதெல்லாமும் இருக்கு அவருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற இதெல்லாமும் இருக்கு. அவங்க கிட்ட இல்லாத ஒண்ணு இவர்கிட்ட என்ன இருக்குன்னா, கருத்தியல் வலிமை என்பது இருக்கிறது. இந்த கருத்தியல் வலிமை வேறு எந்த தலைவருக்கும் இல்லை. அதனால அவங்களோட குவாலிட்டிஸோட சேர்த்து பிரைம் குவாலிட்டியா இது இருக்கும் பொழுது இவரை விட்டு என்னைக்குமே வந்து இளைஞர்கள் போக மாட்டாங்க. ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் இல்லை, இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் எல்லா அடையாளங்களும் உடைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இளைஞர்கள். நீங்க வந்து கட்சியில பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கலாம், ஆனா ஒரு குட்வில் வந்து அமங் ஆல் சொசைட்டிஸ் இன்னைக்கு வந்து உருவாகி இருக்கு. அதை வந்து யாராலையும் உடைக்க முடியாது. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் 3 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நாம அரசியல் களத்துல எதிர்பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஷர்மிளா டாக்கீஸ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்தல்ல இன்னும் நிறைய தொகுதிகள் பெற்று வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையணும். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் ஷேரிங் யுவர் தாட்ஸ். நன்றி.